ஏய் அது 5 பவுன். அங்க போற வீடியோ மட்டும் எடு. இன்றைக்கி ஒரு சூப்பரான பார்க் கேஎன் பார்க் போயிருந்தோம் திருச்சியில். அதோட vlog தான் நான் போட்டிருக்கேன். இப்போவே ஜாலியாக இருந்தது, மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்ட்ரி ஃபீஸ் 100 ருபீஸ் பெர் ஹெட்டு. உள்ளே நுழைஞ்சோடனே ஃபஸ்ட் எடுத்தோடனே கலரான ஃபிஷ்ஷஸ் பார்த்தோம். அப்படியே அதுக்கு ஃபீட் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஃபிஷ்ஷுக்கான ஃபீட்ஸ் வாங்கவே இல்லை, ஆனால் உள்ளே போனோன்னு ஆசையாக இருந்தது. ஆக்சுவலாக இந்த ட்ரிப்பில் குழந்தைங்க என்ஜாய் பண்ணாங்களோ இல்லையோ, குழந்தைங்களுக்காக தான் போனோம். பட் எங்களுக்கு தான் ரொம்பவே ஜாலியாக இருந்தது. என்ஜாய் பண்ணது எல்லாமே பெரியவங்க நாங்கள் தான். அவளுங்க பெருசாக ரியாக்டே பண்ணல. எடுத்தோடனே முயல் பார்த்தோம். முயலை நான்லாம் கையில் பிடிச்சதே கிடையாது. என்னோடய பாப்பாவும் பிடிக்கிறதுக்குன்னா என் ஹஸ்பண்ட் அசால்ட்டாக பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் சொல்லி கொடுத்தாங்க. முயலை வந்து காதோடு பிடிச்சா அது உடம்பு வலிக்கும் இல்லையா, அதனால் அங்கே உள்ளவங்க சொன்னாங்க, ஸ்டாஃப்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, அடியில் பிடிச்சிட்டு தூக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும், அதுக்கு வலிக்காது அப்படின்னாங்க. நெக்ஸ்ட்டு நானும் தூக்கி பார்த்தேன். பட் அது என் மேலே ஏறி ஒரு மாதிரி பண்ணவும் எனக்கே ஒரு மாதிரியாக இருந்தது, பாவமாகவும் இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் நான் அதை கீழே விட்டுட்டேன். அவள்கிட்டருந்து வாங்கி தப்பிக்க விட்டுட்டேன் சொல்லப்போனால் அந்த முயல்குட்டியை. முயல்குட்டியில் அழகாக சாப்பிடுதுங்க, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்கவே. எனக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் வந்து முன்ன பின்ன முயலை பார்த்துருக்கீங்களா, அதை தொட்டிருக்கேன், அந்த மாதிரி ஃபீல் ஆகிருக்குன்னு இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு போனால் ஒரு குதிரை இருந்துச்சு. அந்த குதிரைக்கும் வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தாங்க. எல்லாத்தையுமே இந்த குதிரைக்கு கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வளைச்சி எல்லாத்துக்கும் வேணுமே அப்படின்றதுனால வச்சுருந்தோம். பட் எல்லாமே வர்றவங்க எல்லாமே ஃபீட் கொடுத்துட்ருந்தாங்க. அவங்க ஒரு லிமிட்டேஷன் வச்சுருக்காங்க, அது அளவுக்கு தான் கொடுக்க விடுறாங்க. இந்த மாதிரி இடம் பார்க்கவே எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. 2 கழுதை இருந்துச்சுங்க, 2ஆ 3ஆ சரியாக பார்க்கல, கழுதை இருந்துச்சு. ஒரே ஒரு ஒட்டகம் இருந்துச்சுங்க. அந்த ஒட்டகம் நான் போகும்போது தான் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இது பேர் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், கரெக்டாக சொல்கிறீங்களா அப்படின்ட்டு பார்ப்போம். அது அப்படியே டைனோசரஸ் மாதிரி நடக்குதுங்க பார்க்கவே. இனிமே தான் இருக்குது ஹைலைட்டே. உள்ள பேர்ட்ஸுக்கு போனோடனே கையில் ஃபுட்டு கொடுத்துட்டாங்க. அதை வச்சுட்டு இருக்கிறோம். ஆளுக்கு மேல் கண்ணா முன்னாடி ஏறிடுச்சு. இதில் ஹைலைட்டான விஷயம் ஒன்று நடந்துச்சு, அது என்னன்ட்டு நீங்களே பாருங்கள். திருடாவா திருடியா பாரு. அவளோட செயினை விடவே இல்லை. அந்த கேப்ல நான் வந்து இவங்கள வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். பட் அவள் அந்த கிளி விடவே இல்லை, ஹெல்ப் கேட்டா. பெரிய ஆளா இருக்கா நீ, இங்க பாரு இருக்கா சொல்ற கொத்திருவேக்கா. பெரிய கோவக்காரியா இருப்ப போல. ஒரு வழியா என்னாச்சுன்னா, அவங்க அந்த ஃபுட்டை எடுத்துட்டு வந்து பக்கத்துல கொடுத்து அவளை எப்படியோ காப்பாத்திட்டாங்க. அந்த கிளிக்கிட்டே இருந்து ஃபுட்டு கொடுத்தாலும் அது டக்குன்னுலாம் போகல, அது கஷ்டப்பட்டு தான் போச்சு. எல்லாம் அடிச்சுக்கிட்டு வீடியோ எடுக்கலப்பா, சும்மா வச்சிருந்தாங்க. நல்லா தான் இருக்கும், ஒன்றும் இல்லை, என்ன பண்ணுது, நல்லா இருக்கும். என்ன கடிக்கிற போட்டு கொய்யுங்குதுரி. பேர்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு உள்ளே போனால் பாம்புங்க. அந்த பாம்பை அசால்ட்டாக எடுத்து கையில் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு அன்மதிட்டே தான் கொடுக்குறதா இருந்துச்சு. அவர் ரொம்ப பயந்தா, அதனால என் வீட்டுக்கார தள்ளி விட்டு நீ பிடினோம். பட் அவர் பயப்படுவார்னு பார்த்தா அசால்ட்டாக வாங்கிட்டு நின்னார். அது அப்படியே ஊறி அவர் மேலே ஏறும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. மனுஷன் அசால்ட்டாக நிற்கிறாரு. இந்தா வேணுமா அந்தா வேணுமான்னு எல்லார்ட்டையும் என்னமோ சாக்லேட் கொடுக்குற மாதிரி கொடுத்தாரு. பட் எங்களுக்கு எனக்கு அது வீடியோ எடுக்கும்போதே ஒரு மாதிரி இருந்துச்சு. அது ஊறுறதும் சரி, அது கழுத்தெல்லாம் நீட்டுனுச்சு. கிட்ட போவே கொஞ்சம் எங்களுக்கு பயமாக இருந்தது. ஆனால் இவர் ரொம்ப நாள் பழக்கம் வச்சுருந்த மாதிரியே அந்த பாம்பை என்னமோ இவர் தான் வளர்க்குற மாதிரியும் வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் அதை மாலை மாதிரி கழுத்தில் போட்டாங்க பாருங்க. அதையும் அசால்ட்டாக பெரிய சிவன்னு நினப்பு அந்த மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு போஸ் கொடுத்துட்ருக்காரு. பட் நமக்கு அதுக்கு கூட வழி இல்லை, நம்ம தூரத்துலேருந்து பார்க்குறதோட சரி. இதுக்கான தைரியம் இருக்கிறது ரொம்ப முக்கியம். பல்லு பிடுங்கினதோ பிடுங்காததோ அதெல்லாம் தெரில. பட் இருந்தாலும் அதை நம்ம வாங்கி வச்சுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லை, அதை நினச்சி நான் பாராட்டுறேன். பட் நான் வாங்கவே இல்லை, கடைசி வரைக்கும் நானும் கூட இருந்து தான் பார்த்தேன். அப்புறம் ஆமை கையில் கொடுத்தாங்க. அந்த ஆமை ஓடு ரொம்பவே ரஃப்பாக இருந்துச்சு. அதையும் பார்த்தோம். அது தலையை உள்ளே விட்டுக்கிட்டு அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு இருந்துச்சு. அது பெரிய இதாக நாங்கள் அதிசயமாக பார்த்தோம். ஒரு பாம்பு தான் தருவீங்களா? ஒரு நாளைக்கு ஒன்று வேணும்.
அதுக்கப்புறம் இன்னொரு தடவையும் நாங்கள் அந்த பாம்பை நாங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக திரும்ப என் வீட்டுக்கார் கையிலேயே வாங்கினோம். நான் தொட்டு தொட்டு பார்த்தேன். அது ரொம்ப வந்து அப்படியே ஒரே ரஃப்பாக இருக்குங்க. கிட்ட வந்தாலும் எங்கே நம்ம கண்ணை குத்திருமோ மூக்கு குத்திருமோன்னு எனக்கு கற்பனை கண்ணா பின்னான்னு போயிடுச்சு. நான் அப்புறம் கேட்டேன், அது தொட்டால் கூட அது எதுவும் ஆகாதான்னு கேட்டால், அது அப்படியே மண் மாதிரி தான் படுத்திருக்கும் அப்படிங்கிறாங்க. ரெஸ்ட் எடுத்துக்குவாங்களாம். ஒரு நாளைக்கு ஒரு பாம்பு தான் தருவாங்களாம், மற்ற பாம்புக்கெல்லாம் ரெஸ்ட் கொடுப்பாங்களாம். இப்போ எங்கள்கிட்ட கொடுக்குற மாதிரி நிறைய பேருக்கு கொடுக்குறதுனால அவங்க பார்த்து பார்த்து தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நாங்களே ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவே வச்சுருந்தோம். அது உடனே டயர்டாயிடுச்சு. சரிங்க டயர்டாயிடும், உடனே உள்ளே வச்சுருவோம், வச்சு மூடிடணும், நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு சொல்லவும் என் வீட்டுக்காருக்கு அந்த பாம்பை திரும்ப கொடுக்கவே மனசு இல்லை. விட்டால் பெட்டு மாதிரி வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்து விளையாண்டு வளர்த்துக்குவார் போல். பயந்துகிட்டு இருந்த எல்லாரும் கொஞ்ச நேரம் இருந்தால் அந்த பாம்பையே ஃப்ரெண்டாக்கிப்பாங்க போல். அந்த அளவுக்கு அது சமத்தாக இருக்குங்க. ஆனாலும் எனக்குள்ளே ஒரு பயம், எங்கடா நம்மளை கடிச்சிருமோ, இல்லை என் வீட்டுக்காரர் அப்படியே ஒரு மாதிரி டிவியில் காட்டுற மாதிரி பாஞ்சிருமோன்னெலாம் நான் கண்ணா பின்னான்னு கற்பனை பண்ணேன். குழந்தையும் கூப்பிட்டு காமிக்கிறாரு. என் பொண்ணு ரொம்பவே பயந்தா. அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது, இங்கே வா வந்து பாருன்னு அவளோட பயத்தையும் போக்குனாங்க. அப்புறம் ஆடு, இந்த தாடி வச்சு ஆடு பார்த்தோம். அதுக்கு வந்து ஃபீட் கொடுத்தோம். வெளியில் வரும்போது அந்த கிளி ஊஞ்சல் ஆடினது பொம்மை மாதிரியே இருந்துச்சு. முடிச்சுட்டு அப்படியே வந்தா நம்ம குட்டி குட்டி எலியெல்லாம் விதவிதமாக இருந்துச்சுங்க. எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு மதிய நேரத்தில் ஒரு தூக்கத்தை போட்டுடுறாங்க. இந்த டிவிலலாம் வரும்ல, அப்புறம் கார்ட்டூன்லலாம் வரும்ல, அந்த மாதிரி எலியெல்லாம் இன்றைக்கி நான் நேரில் பார்த்தேன். ஒரு எலிங்க கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே சாப்பிடுதுங்க. எப்படி தூங்கிக்கிட்டே சாப்பிடுன்னு பார்த்தா நான் அப்படியே ஜூம் பண்ணி பார்த்தேன். எனக்கு அப்படியே அது பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அவர் பக்கத்துலேயே இன்னொருத்தர், அவர் நல்லா சாப்பிட்ருப்பாரு போல், அவரு ஒரு பக்கம் நல்ல தூக்கம். இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ், எங்களோட ஃபேமிலி வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் விதவிதமாக போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். பாய்.